أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما நம்ம நம்மளோட பாடத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நம்மளோட 7வது கிளாஸ். இது வரைக்கும் நாம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹுரூஃபுல் ஷம்சியா, ஹுரூஃபுல் கமரியா, அலாமத்து தானிஸ், பெண்பால் காண்றது, அதுக்கு பிறகு கைட்ல வர ஒரு சில உரையாடல்கள் பார்த்திருக்கிறோம். அதோட சேர்த்து கைட்ல அடுத்தது ஷிகர் வருது, கவிதைகள். இந்த கவிதைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மார்க்ஸை ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் கவிதைகள். பார்ட் ஒன்ல உதாரணத்துக்கு 2 அல்லது 3 கேள்விகள் கவிதைகளோட சம்மந்தப்பட்டு வருது. அவர் 2 ஒரு 4 மார்க்ஸ் அல்லது 6 மார்க்ஸ் பார்ட் ஒன்ல எடுக்கலாம். அதே மாதிரி பார்ட் டூவில் பி பார்ட்டில் பகுதி ஒன்ல கட்டாய கேள்விகளில் உண்டோ இந்த கவிதைகள் கட்டாயம் செஞ்சே ஆகணும். அதை விடவே இல்லை, சாய்ஸ் இல்லை அதில். அப்போ பார்ட் டூவில் வார மக்காலா உண்டு, கட்டுரை உண்டு, தர்ஜுமா, தரீப், அடுத்தது ஷியர். அப்போ கட்டாயம் செஞ்சே ஆகணும். அதில் இது செய்கிறதுக்கு விடுறதுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அதில். அடுத்தது நம்ம கவிதைகளை பார்த்தா இந்த 8 கவிதைகள் மொத்தம் இருக்குது. இந்த 8 கவிதைகளில் அல் மஸ்ஜித், அஸ்ஸலா, அஸ்ஸௌம், அல் ஹஜ், இந்த 4 மேலுக்கு இருக்கிற 4 கவிதைகளும் 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்குது. 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் வருது, கைட் புத்தகத்தில். கீழுக்கு ஃபதுலு முஅல்லிமத்தி, அந்த ஹுல்முரிமா, வத்தனி ஹைப்புகலா பதில், லக்கது ஜான பிலாத், இந்த 4 கவிதைகளும் 13ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்குது. 4 கவிதைகளும் 13ஆம் ஆண்டு புத்தகத்திலையும், இந்த 4 கவிதைகளும் 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் வருது. அதில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கவிதை மஸ்ஜித். இந்த மஸ்ஜித் ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் வந்திருக்குது. 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் இந்த மஸ்ஜித்ங்கிற ஷிர் வந்திருக்குது. அடுத்தது சலாத்துங்கிறது தொழுகைங்கிற 2024 கடைசியாக வந்த பாஸ் பேப்பரில் வந்திருக்குது. 2024 வந்திருக்கு. அடுத்தது அஸ்ஸௌம், நோம்புண்டு வர்றது 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் வந்திருக்குது. ஹஜ்ஜுங்கிறது 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஃபதுலு முஅல்லிமதி இன்னும் வரல. ஃபதுலு முஅல்லிமதி பி பார்ட்டில் தனி ஒரு கேள்வியாக இன்னும் வரல, ஆனால் எம்சிக்யூ கேள்வியில் வந்திருக்குது. அதே மாதிரி ரீமாவின் கனவு 2021 வந்திருக்குது. 2021 வத்தனி ஹிப்புக்கள் ஆபதில் என்கிறது. வத்தனி என்றா தேசம், நாடு சொல்றது. வத்தனி என்றா எனது தேசம், எனது நாடு. ஒஹிப்புக்க, நான் அதனை நேசிக்கிறேன். லா பதில், பதில் என்றா மாற்றீடு இல்லை அல்லது அதுக்கு ஈடு இல்லை. அப்ப அந்த கவிதை வந்துட்டு இன்னும் வத்தனி ஒஹிப்புக்க தேசப்பட்டு 2023 வந்துட்டு, அதுவும் 2023 வந்திருக்கு. லக்கது ஜான பிலாத், இது இமாம் தீவானு ஷாஃபியில் ஒரு 4 துண்டு கவிதையை எடுத்துட்டு போட்டிருக்காங்க. அது ஷாஃபி இமாம் அபு ஹனீஃபாக்கு எழுதுகிற அந்த கவிதை தான் இது, 4 துண்டு. இந்த இதுவும் இன்னும் தனி கேள்வியாக கேட்டு வரல. சம்டைம்ஸ் உங்களுக்கு இது 2ல் ஏதாவது ஒன்று வரலாம். ஒன்று ஃபதுலு முஅல்லிமதி, அந்த ஆசிரியர் சிறப்பு, ஃபதுலு என்ற சிறப்பு. அப்போ ஃபதுலு முஅல்லிமதியும் அதே மாதிரி இந்த லக்கது இல்லை இவங்கட லக்கது ஜான பிலாத், இமாம் ஷாஃபிட கவிதை, இது 2ம் உங்களுக்கு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கவிதையில் 2ஐயும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். மற்றதுங்களை நார்மலாக பார்க்கலாம். இது 2ம் வாரத்துக்கு வாய்ப்பு கூட உங்களுக்கு. அந்த ஹம்சு தரஜாத்துண்டா 5 புள்ளிகள் லில் கிஸ்மிஸ்தானி. அப்போ பார்ட் டூவில் பார்ட் டூவில் செய்கிறதுக்கு 5 புள்ளிகள். அடுத்தது அர்பவு சித்து தரஜாத் மின் கிஸ்மில் அவ்வல். பார்ட் ஒன்ல எம்சிக்யூவில் 4 புள்ளிகள் அல்லது 6 புள்ளிகள் எடுக்கிறதுக்கு இந்த கவிதையில் உங்களுக்கு உதவியாக இருக்குது.
அதன் அடிப்படையில் நாம் இப்போ முதலாவது கவிதையை பார்ப்போம். அல் மஸ்ஜித். அப்போ இதுகளில் தெரியாத சொற்கள் எல்லாம் வரும், அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கவிதைகளை பொறுத்த வரைக்கும் சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்து எடுக்கிறேங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு சொல்லுக்கும் ஒரே அர்த்தம் தான் கொடுக்கணும் மட்டும் இல்லை, கொஞ்சம் மாறுபட்ட அந்த சேர்த்து எடுக்கிற மாதிரி நிலைமையும் வரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மொழிபெயர்த்துட்டு போவோம். அப்போ உங்களோட புக்கில் நோட் பண்ணிக்கோங்க, சொற்களை இதில் தெரியாத சொற்களை வாரத்தை பாடமாக்கிக்கோங்க, ஹரக்கத்தையும் வச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டு போகிறேன். முதலாவது அல் மஸ்ஜித். மஸ்ஜித் என்ற என்ன? பள்ளிவாயல். அப்போ பினிதா இ, பி நிதா இ அதானின் உலிம்னா, உலிம்னா பினிதா இ. நதா என்றா அழைத்தான், நதா என்றா அழைத்தான், நதா என்றா அழைத்தான். அதிலிருந்து வந்ததுதான் நிதா. நிதா என்றா அழைப்பு. நதா என்றா அழைத்தான், நிதா என்றா அதுல அழைப்பு மஸ்தர்ல வருது. அதானின், அதான் என்றா என்ன? பாங்குக்கு செல்றது, அதானுக்கு சொல்றது. அப்ப பாங்கின் அழைப்பு. நிதாயி அதானின் ஒலிம்னா அயலனேண்ட அறிய செய்தான். அயலனேன்னு சொல்றது. அயலனேண்டா அயலன அந்த அன் வரும். அயலன அன் அல்லது அக்பர, ரெண்டு அர்த்தமும் ஒரே அர்த்தம் தான். அயலன அல்லது அக்பர அப்படின்னா இது செய்யணும். என்ன? அறிய செய்யறது சொல்றேன், அறிவிக்கிறது சொல்றேன். ஏலானாத் படிச்சிருக்கீங்க, விளம்பரங்கள் வரும். அது இதுல இருந்து வந்தது, ஆயிலனையில இருந்து வந்து. அப்ப ஒல்லிம்னா நாங்கள் அறிய செய்யப்பட்டோம். அப்ப பாங்கின் ஓசை மூலம் நாங்கள் அறிய செய்யப்பட்டோம். இந்த லைனுக்கு பாங்கின் ஓசை மூலம் நாங்கள் அறிய செய்யப்பட்டோம். என்ன என்று? அன், அண்ணண்டா இருக்கு, அன், அண்ணண்டா அண்ணண்டா என்று, அன் என்று. அதா உன், தா அதா உன்னுங்கிறது இடத்துல அதாண்டா நிறைவேற்றினான். அலிஃப்தா ஹுருஃபுல்லையா, அதாண்டா நிறைவேற்றினான் என்ற அர்த்தத்துல வரும். அப்ப அதா அன் அதா உன் நிறைவேற்றுவதற்கு, நிறைவேற்ற வேண்டும் என்ன? லிசலாத்தின், சலாத்தென்ற தொழுகையை, லிசலாத்தி. அப்ப தொழுகையை நிறைவேற்ற வேண்டுமென, தொழுகையை நிறைவேற்றுமென, நிறைவேற்ற வேண்டுமென ஒலிம்னா நாங்கள் அறிய செய்யப்பட்டோம். எதனை கொண்டு? பாங்கின் ஓசையின் மூலம். அப்போ ஃபுல்லா கருத்தெடுத்தா எப்படி வரும்? பாங்கின் ஓசை மூலம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டுமென நாங்கள் அறிய செய்யப்பட்டோம். ஒலிம்னா. அப்ப முதலாவது லைன் இது கிளியர் தானே? பினிதா யாதானின் ஒலிம்னா அன் அதா உன் லிஸ்ஸலாத்தி. அடுத்ததுக்கு போறேன். டவுட் இருந்தா எனக்கு மெசேஜ்ல அனுப்புங்க. ஊழிம்னான் வராம அகிலம்னான் வராதா? இல்லம்னான் இல்ல, ஒலிம்னா நாங்கள் அறிய செய்யப்பட்டோம் என்ற அர்த்தத்துல வரும். ஒலிம்னா என்ற நாங்கள் அறிய செய்யப்பட்டோம். அயலனையிலிருந்து வந்து ஒலிம்னா நாங்கள் அறிந்து கொண்டோம், அந்த மாதிரி. அறிந்து கொண்டோம் அப்படியும் எடுக்கலாம். நாங்கள் அறிந்து கொண்டோம், நாங்கள் அறிந்தோம். அயலம்னா அலிம்னா சரிதான், அதுவும் அப்படியும் வரும். ஒலிம்னாண்டும் வரும். எனக்கு படிச்சு தந்த உஸ்தாத் ஒலிம்னான்னு சொல்லி தந்தாங்க. அப்ப நான் அப்படிதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப ஓலிம்னாண்டா நாங்கள் அறிய செய்யப்பட்டோம். அலம்னான்னு எடுங்க, பிரச்சனை இல்லை, பிழை இல்லை. அப்படி எடுத்தாலும் சரிதான். ரெண்டு மாதிரியும் எடுக்கலாம். நாங்கள் அறிய செய்யப்பட்டோம் அல்லது நாங்கள் அறியப்பட்டோம், நாங்கள் அறிந்தோம், ரெண்டும் எடுக்கலாம். வசவுத் ரெண்டாவது லைனுக்கு போறேன். இது கிளியர் தானே? முதலாவது இதுல எதுவும் டவுட் இருக்குதா? தெரியாத சொற்கள் இருக்கா? அதா என்றா நிறைவேற்றினான், நிதாண்டா அழைப்பு, நதாண்டா கூவி அழைத்தான், அழைத்தான் சொல்றது. ரெண்டாவதுக்கு இதுக்கு போறேன். ஒசவுத்து சாக, சாத்தையெல்லாம் சத்தமிட்டான், சாகைண்டா சத்தமிட்டான். ஒசவுத்து என்றா சத்தத்துக்கு சொல்றது, சத்தம். ஒசவுத்து அத்தா, அத்தாண்டா வந்தது, அத்தா, அத்தாண்டா வந்ததுக்கு சொல்றேன். அத்தா பி என்ன கொண்டு வந்தான், அத்தாவோட பி சேர்ந்து வருமெண்டா கொண்டு வந்தான். சும்மா அத்தா மட்டும் வருமெண்டா
வந்தான் என்று அர்த்தம். வந்தது அல்லது வந்தான் ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம். அத்தா வசௌத்து அத்தா மின் மிஅதனத்தின். வசௌத்து அத்தா மின் மிஅதனா. மிஅதனான்னு சொல்றது மினாராக்கு சொல்றது. இந்த பள்ளியில உசரமா மினாராக்கள் இருக்கும். இந்த அதுக்கு மேல ஸ்பீக்கர்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அப்படி உசரமா அதுல ஸ்பீக்கர் கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு மேலுக்கு ஒரு பிறை ஒன்று இருக்கும். இப்படி அந்த இதுக்கு தான் சொல்றது மினாராண்டு. அப்ப வசௌத்து அத்தா மின் மிஅதனத்தின். சத்தம் மினாராவிலிருந்து வந்தது. சத்தம் மினாராவிலிருந்து வந்தது. அலா யஅலு தஅலு. தஅலு ஷாஹிகத தரஜாத்தி. தஅலு அலாண்டா உயர்ந்ததுக்கு செல்ற. அலாண்டு அலா உயர்ந்தது இந்த அறிக்கை இப்படி வரும். அலா அலாண்டா உயர்ந்தது. ஆலியத்துன்டா உயர்ந்தது. ஆலியத்துன் உயர்வானது. ஆலியத்துன் உயர்வானது. அப்ப இது அலா யஅலு தஅலு. தஅலுன்னு வந்திருக்கு. இது மேதனாங்கிறதால தஅலு ஷாஹிகத தரஜாத்தி. தஅலு ஷாஹிகத்துன் முருத்தவியும் என்றா உயர்ந்ததுதான். ஷாஹிகான்னு சொல்றது நல்ல பிரம்மாண்டமா உயர்ந்தது. அது நல்லாவே பெரிசாவே உயர்ந்ததுக்கு தான் ஷாஹிகா யூஸ் பண்றேன். முர்தஃபியனே யூஸ் பண்ற உயர்ந்ததுக்கு. ஆனா அது ஒரு அளவுக்கு அதை விட உயர்ந்தது என்று சொல்றதுக்கு ஷாஹிகா மலையளவு வானமளவு உயர்ந்தது அப்படி அந்த அர்த்தத்துல கொடுக்கலாம். ஷாஹிகாண்டாம் உயர்ந்தது, மிக உயர்ந்தது என்ற கருத்துல எடுக்கலாம். அப்ப தஅலு ஷாஹிகத தர்ரஜாத்தி. தர்ரஜாத்துன்னு சொல்றது இவ்விடத்துல ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸ் படிக்கட்டுகளுக்கு செல்ற. ஸ்டெப்ஸுக்கு செல்ற. இன்னொரு அர்த்தம் அந்தஸ்துகளுக்கும் சொல்றது. இவ்விடத்துல ஸ்டெப்ஸ். அப்ப அந்த வினாரா எப்படிப்பட்டதாம்? தஅலு ஷாஹிகத தரஜாத்தி. உயர்ந்த படிகளை கொண்ட, உயர்ந்த படிகளால் ஆன மேதனா மினாராவில் இருந்து சத்தம் வெளியே வந்தது. மொத்தமா எடுத்தா உயர்ந்த படிகளை கொண்ட, உயர்ந்த படிகளாலான மினாராவிலிருந்து சத்தம் வெளியே வந்தது. இந்த கருத்தை எடுக்கலாம். ரெண்டாவது கிளியர் தானே? மூணாவதை பார்ப்போம். வஹிலாலுன் நுசிப பிஅலாஹா. பிஅலாஹான்னு போய் குறிக்கிறது மேதனாக்கு. மேதனா பிஅலல் மேதனா. அப்ப வஹிலாலுன். ஹிலாலுன் பிறைக்கு செல்ற. பிறை அந்த மினாராக்கு மேலே இருக்கிற பிறை, அடுத்தது மாத பிறை, அந்த இதுக்கெல்லாம் ஹிலாலுன்னு ஒன்று சொல்ற. ஹிலாலுன் பிறை. நுசிப நசபேண்டா நட்டின. நசப நசப நசபேண்டா நட்டுறதுக்கு சொல்ற. இவத்துல நுசிபின்னு வந்திருக்குது. அதோட மஜுகுல் அமைப்பு நுசிப. அப்ப நடப்பட்டிருந்தது. அப்ப பிறை நடப்பட்டிருந்தது. மினாராவின் மேலே. சரியா? இந்த அந்த உயர்ந்த மினாராவின் மேலே பிறை நடப்பட்டிருந்தது. வன்னூறு பிலைலின் யகுஷாஹா. நூறுக்கு இவரத்துல லைட்ஸ் என்று கொடுக்குறாங்க. லைட்ஸ் வெளிச்சம். நூறு என்றாலே வெளிச்சம் ங்கிறது அர்த்தம். ஒளி வெளிச்சத்துக்கு நூறுன்னு சொல்றது. இந்த இடத்துல லைட்ஸ் அந்த மினாராக்கு மேல லைட்ஸ் எல்லாம் போட்டு இது வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல இது அதைத்தான் சொல்லுது. வன்னூறு பிலைலின். லைலண்டா இரவு. இரவுக்கு இரவையில செல்ற. வன்னூறு பிலைலின் யகுஷாஹா. யகுஷாண்டா மூடி இருக்கிறது, சூழ்ந்து இருக்கிறதுக்கு சொல்றேன். மூடிக்கொண்டிருந்தது. அப்ப வன்னூர் இரவிலே அந்த மினாராவை சுற்றி லைட்ஸ்கள் மூடி இருந்தது. அப்ப இரவிலே லைட்ஸ்கள் அந்த மினாராவை சூழ்ந்து கொண்டிருந்தது, மூடிக்கொண்டிருந்தது. அந்த அர்த்தத்துல இதை எடுக்கலாம். ஓகே தானே? டவுட் எதுவும் மீக்குதா? இல்ல சார். அடுத்தது பார்ப்போம். ஜமாலுல் மஸ்ஜிதி ரவுலத்துஹு. ஜமால். ஜமால் என்கிறது அழகுக்கு செல்ற. ஹுஸ்னு என்றாலும் அழகுக்கு செல்ற. ஜமால் என்றாலும் அழகு. ஜமீலுன் அழகானவர். அப்ப ஜமாலுல் மஸ்ஜிதி பள்ளியின் அழகு. முதாஃபுலாஃபிலையில வருது.
பள்ளியின் அழகு, மேலும் பள்ளியின் அழகு. ரௌலத்துஹு, ரௌலத்துனண்டா பூஞ்சோலைக்கு சொல்றது. இந்த இடத்துல வாரது முற்றம் என்று சொல்லலாம். முற்றம் என்று அர்த்தத்தில் இந்த பள்ளிக்கு முன்னுக்கு வைக்கிற ஒரு முற்றம் பூஞ்சோலை, பள்ளிக்கு முன்னுக்கு வைக்கிற அந்த முற்றத்தில் வைக்கிற பூஞ்சோலை தான் சொல்லுது இடத்துல. ஜமாலுல் மஸ்ஜிதி, அழகு என்பது அது பள்ளியின் முற்றத்தில் தான் இருக்கிறது, பள்ளியின் முற்றத்தில் வைக்கிற பூஞ்சோலையில் இருக்கிறது. அப்படி கருத்து எடுக்கலாம். ரெண்டு கருத்துமே எடுக்கலாம். பள்ளியில் முற்றத்தில் தான் இருக்கிறது, முற்றத்தில் அந்த பூஞ்சோலை இருக்கு. அப்ப பள்ளியின் அழகானது, பள்ளியின் அழகு அதனது முற்றத்தில் தான் இருக்கிறது என்ற கருத்து எடுக்கலாம். ரௌலத்துனோட பூஞ்சோலை சொல்ற இவ்விடத்துல முற்றம் என்று எடுக்கலாம். பள்ளிக்கு முன்னுக்கு வைக்கிற முற்றம், பள்ளியில பூஞ்சோலைங்கிறது இல்லையே, அப்ப அதனோட முற்றம் என்று எடுக்கலாம். அடுத்தது இந்தல் மிஹராபி லஹா முத்து அத்துன். இந்தல் மிஹராப், இந்த என்று யூஸ் பண்றது ஒரு இடத்தில் என்று சொல்றதுக்கு. அடுத்தது ஜமானுக்கும் யூஸ் பண்றது. ஜமான் இந்தல் மகரிப், இந்தல் இஷா அஷா, அப்படி அந்த இடத்துக்கும் யூஸ் பண்றது. இது இதுக்கும் யூஸ் பண்றது ஒரு இடத்துக்கு முன்னா. இந்தல் மஸ்ஜிதி, இந்தல் மദ്രസதி, அப்படி அந்த இடத்தில் என்று சொல்றதுக்கு யூஸ் பண்ற. இது இடத்துல இந்தல் மிஹராபி என்று வந்திருக்கு. இந்தல் மிஹராபி என்றா தொழுமிடத்தில், மெஹராபண்டா தொழுமிடத்துக்கு சொல்ற. மெஹராபண்டு இந்த பள்ளியில இப்படி ஒரு இதுல வச்சிருப்பாங்க, இப்படி ஒரு இந்த இது இடத்துல இமாம் நின்று தொழுவாரு, அந்த இடத்துக்கு பேர் தான் மெஹராபன்னு சொல்ற. இந்தல் மிஹராபி லஹா முத் அத்துன். லஹா இடத்துல லஹா போய் குறிக்கிறது, சலாத்துக்கு குறிக்குது. லஹா இந்தல் மிஹராபி லஹா முத்து அத்துன். அப்ப தொழுமிட முத்து ஆண்டா இன்பத்துக்கு சொல்ற. முத்துவான்னு சொல்றது இன்பத்துக்கு, இன்பம். மும்தியத்துனண்டா இன்பகரமானது, மும்தியத்துன். அடுத்தது ஃபன்னுக்கு யூஸ் பண்றேன் இங்கிலீஷால. ஃபன்னுக்கு முத்துவான்னு சொல்றது. அப்ப இந்தல் மிஹராபிலஹா முத்துஅத்துன், தொழுமிடத்தில் தொழுவதில் ஒரு பேரின்பம் இருக்கிறது. இன்பம், தொழுமிடத்தில் தொழுவதால் ஒரு இன்பம் இருக்கிறது. ஓகே தானே? முத்துவாண்டா பேரின்பம் எடுக்கலாம், இன்பம்னு எடுக்கலாம். அது நீங்க அந்த சரியான இந்த கருத்தை கொடுத்தீங்கன்னா சரி. தொழுமடத்தில் தொழுவதால் ஒரு இன்பம் இருக்கிறது. அடுத்ததுக்கு போவோம். டவுட்டுகள் இருந்தா கேளுங்க, பிரச்சனை இல்லை. மெசேஜ் அனுப்புங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயே தான் அனுப்புங்க. நான் கிளியர் பண்ணுறேன். இந்த இடம் விளங்காட்டி, இல்லாட்டி அதை எப்படி மொழிபெயர்க்கிறேங்கிற விளங்காட்டி, அல்ல நான் தமிழில் அதை டைப் பண்ணி அனுப்புவேன். நீங்கள் இதே டவுட்டுகள் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. அடுத்ததுக்கு போவோம். வல் மிம்பரு, மிம்பர்ன்னு சொல்ற மிம்பர் மேடை, அந்த ஜும்மா நடத்துறதுக்கு ஹத்தீப் போய் நிக்கிற மேடை, அசா பிடிச்சிட்டு நிக்கிற மேடை, அந்த இதுக்கு தான் மிம்பர்ன்னு சொல்றேன். அப்ப மிம்பர்ங்கிறது மிம்பர்ன்னு தான் தமிழ்ல யூஸ் பண்றது. குத்துபா மேடை மிம்பர் மேடைன்னு தான் சொல்றது. அப்ப வல் மிம்பரு யஅலு தரஜாத்தின், அதே மாதிரி வருது. இந்த வந்துச்சு யஅலு தரஜாத்தின். அப்ப யஅலுவண்டா உயர்ந்தது, தரஜாத்தின் படிக்கட்டுகளால் உயர்ந்தது. மிம்பரானது படிக்கட்டுகளால் உயர்ந்திருக்கிறது என்ற கருத்து எடுக்கலாம். மிம்பர் மிம்பரானது படிக்கட்டுகளால் உயர்ந்திருக்கிறது என்ற கருத்து கொடுங்க. ஏன் யஅலு ஒன்று வந்து, மிம்பருங்கிறது ஆண்பால், அதனாலதான் யஅலு ஒன்று வந்திருக்குது. இல்லாட்டி பெண்பாலா இருந்தா தஅலு ஒன்று வந்திருக்கு. அடுத்ததுக்கு போவோம். வல் ஹுத்துபத்து, வல் ஹுத்துபா, ஹுத்துபான்னு சொல்றது ஹுத்துபா தான். ஹுத்துபா பேருரையானது. ஹுத்துபான்னு ஜும்மா நாளையில இது செய்யற பேருரை, அதுக்கு ஹுத்துபான்னு சொல்ற. வல் ஹுத்துபத்து ஃபி யௌமில் ஜுமாத்தி, ஃபி என்று வந்ததுல யௌமி என்று வரும். ஃபி யௌமில் ஜுமாத்தி. அப்ப ஹுத்துபா பேருரையானது ஜும்மா நாளில் தான் இருக்கிறது. ஃபீங்கிறதுக்கு இருக்கிறது என்று கொடுக்கலாம். பிரசன்ட்ல உதாரணத்துக்கு ஃபில் மஸ்ஜிதி என்றா பள்ளி வாயிலில் இருக்கிறான். ஹாமித் பள்ளி வாசலில் இருக்கிறான் என்று சொல்றதுக்கு ஹாமித் ஃபில் மஸ்ஜிதி என்று போட்டாலே போதும், கான என்று போட தேவையில்லை. கான எக்கூனு எக்கூனு ஹாமித் ஃபில் மஸ்ஜிதி என்று போடவே தேவையில்லை. அது பிரசன்ட்ல இருக்கிறான் என்று சொல்றதுக்கு சும்மா நாம ஃபீயை போட்டவே எழுதலாம். இப்போ ஹாமித் இது பள்ளிவாசலில் இருக்கிறான்டா
ஹாமித் ஃபில் மஸ்ஜிதி என்றா ஹாமித் பள்ளிவாசல் இருக்கிறான் என்ற அர்த்தத்தை தான் அது கொடுக்குது. வல் ஹுதுபத்து ஃபி யௌமில் ஜும்ஆ, ஜும்மா நாளில் தான் ஹுதுபாவானது இருக்கிறது, ஹுதுபா பேருரை இருக்கிறது என்ற கருத்து கொடுக்கலாம் இடத்துல. ஹுதுபா பேருரையானது ஜும்மா நாளில் தான் இருக்கிறது என்ற கருத்து கொடுங்க. வல் மிம்பர் யாலு தரஜாத், மிம்பரானது படிக்கட்டுகளால் உயர்ந்திருக்கிறது. அடுத்ததுக்கு போறேன், டவுட்ஸ் இருந்தா கட்டாயம் கேளுங்க. ஹஷியன்னா பயம், பயம்தான். ஹஷியன்னு சொல்ற பயம்தான், ஒரே எச்சத்தோட பயம்தான் என்கிற சொல்லுக்கு பாவிக்கிறேன். ஹஷியன்று உள்ளச்சத்தோட இறையச்சத்தோட அந்த இதுக்கு தான் ஹஷியை யூஸ் பண்றேன். அடுத்தது ஹாஃபை யூஸ் பண்றேன், அந்த சும்மா பயப்படுற பாம்பை கண்டு அந்த இந்த இதுக்கு பயப்படுறதுக்கு இந்த ஹாஃபை யூஸ் பண்றேன். ஹஷியை யூஸ் பண்றது உள்ளச்சத்தோட இறையச்சத்தோட அந்த இதுக்கு பயப்படுறது தான் ஹஷியை யூஸ் பண்றேன். ஹஷிய அப்போ ஹுஷுங்கிறது அதோட மஸ்தர் பயம், அப்போ உள்ளச்சம் என்று எடுக்கலாம். ஹுஷூவின் என்றா உள்ளச்சத்தை கொண்டு, உள்ளச்சத்தின் மூலம், பி என்றா கொண்டு என்று எடுக்கலாம். அது ஹுலு, தஹல எது, தஹல எது ஹுலு, அது ஹுலு. தஹல என்ற நுழைந்தான், எது ஹுலு நுழைகிறான், அது ஹுலு என்ற நான் நுழைகிறேன். அப்போ ஹுஷூவின் அது ஹுலு மஸ்ஜித நா, மஸ்ஜித நான் வந்தது எங்களை குறிக்கிறது, நான் மீன் நஹ்னுங்கிறது குறிக்கிறது. அப்ப ஹுஷூயின் உள்ளச்சத்தோடு இறையச்சத்தோடு நான் எங்களது பள்ளி வாயிலுக்குள் நுழைகிறேன், அது நான் நுழைகிறேன். உள்ளச்சத்தோட இறையச்சத்தோட நான் எங்களுடைய பள்ளி வாயிலுக்குள்ள நுழைகிறேன் என்ற கருத்தை எடுக்கலாம். அது நான் நுழைகிறேன் மஸ்ஜிதனா. அடுத்ததுக்கு போவோம். ஒபிசஃபி சலாத்தின் நந்தலிமு, ஒபிசஃபி சலாத்தின் நந்தலிமு. சஃப்ன்னு சொல்றது சீர் வரிசை, இன்னொரு அர்த்தம் வகுப்புக்கும் சொல்றேன் சஃப்ண்டு. இவ்விடத்துல வரிசை அணிக்கிறதுக்கு சொல்றேன், வரிசை அணிக்கிறதுக்கு சஃப்ன்னு யூஸ் பண்றேன். அப்ப சலாத்துன்னா தொழுகை, தொழுகையில் வரிசையாக நிக்கிறோம். அப்ப நந்தலிமு அது எப்படின்னா இந்தல்லமே, நல்லமேண்டா ஒழுங்குபடுத்தினானுக்கு சொல்றேன், நல்லமேண்டா ஒழுங்குபடுத்துற அரேஞ்ச் பண்றதுக்கு சொல்றேன் நல்லமேண்டு. நம் தள்ளிமோண்டா நாங்கள் நேராக நிற்கின்றோம், நேராக சீராக ஒழுங்குபடுத்துற ஒழுங்காக நிற்கின்றோம் என்ற அர்த்தம் எடுக்கலாம். நம் தள்ளிமோண்டா நாங்கள் ஒழுங்காக அல்லது நேராக சீராக சஃப்புகளிலே தொழுகைக்காக நிற்கின்றோம். அப்ப தொழுகையில் நாங்கள் சீராக நேராக வரிசையில் நிற்கின்றோம் என்ற அர்த்தம் எடுக்கலாம் இடத்துல. இன்னொரு சொல்ல போனா தொழுகையின் வரிசையிலேயே நாங்கள் சீராக நிற்கின்றோம் அல்லது நேராக நிற்கின்றோம் என்ற அர்த்தம் கொடுக்கலாம். அடுத்ததுக்கு போறேன், டவுட் இருந்தா கேளுங்க. வல் மஸ்ஜிது எஜ்மஉனா ஹுப்பன், வல் மஸ்ஜிது பள்ளி வாயிலானது எஜ்மஉனா ஜமஅ ஒன்று சேர்த்தான், ஜமஅ ஒன்று சேர்த்தான். ஜமஅ இஜ்திமா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இஜ்திமா ஒன்று கூடல், முஜ்தமாவுண்ட கூட்டத்துக்கும் சொல்றேன் முஜ்தமா. அப்ப எஜ்மஉனா ஜமஅ எஜ்மஉ, அதோட முலாரி எஜ்மஉ. அப்ப எஜ்மஉனா என்றா எங்களை ஒன்று சேர்க்கின்றது, பள்ளி வாயிலானது எங்களை ஒன்று சேர்க்கின்றது. ஹுப்பன் அன்பால், ஹுப்புன்னு ஒன்று சொல்றேன், அன்புக்கு சொல்றேன். அஹப்பேண்டா நான் நேசித்தேன், அஹப்ப. அப்ப இது ஹுப்பன் என்றா அன்பு. அப்ப பள்ளி வாயிலானது எங்களை அன்பால் ஒன்றிணைக்கின்றது அல்லது ஒன்று சேர்க்கின்றது என்ற கருத்து எடுக்கலாம். பள்ளி வாயிலானது எங்களை ஒன்று சேர்க்கின்றது, ஹுப்பன் அன்பால். அப்ப அன்பால் பள்ளி வாயிலானது எங்களை ஒன்று சேர்க்கின்றது. டவுட்ஸ்கள் இருந்தால் கேளுங்க, ரெக்கார்டிங் செய்யும் பார்க்கலாம். நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம், அதில் பார்த்து கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததுக்கு போகிறேன். ஆஹி, ஆஹாண்டா இது செஞ்ச என்ன, சகோதரத்துவம் கொண்டான். ஆஹாண்ட சகோதரத்துவம் கொண்டான். தெரியாத சொற்களை நோட் பண்ணிக்கோங்க.
இந்த சொற்கள்லாம் பாடமாக்கினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இதெல்லாம் ஒரு இந்த கவிதையெல்லாம் மொழிபெயர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு இந்த துண்டு தான்ட்டு நான் வந்துடும். ஆகாண்ட சகோதரத்துவம் கொண்டான், சகோதரத்துவம் கொண்டானுக்கு சொல்றேன். நுஆஹி ஆகா யுஆஹி நுஆஹி என்றா நாங்கள் சகோதரத்துவம் கொள்கின்றோம் அல்லது நாங்கள் சகோதரத்துவத்துடன் பழகின்றோம். யாரோட? நன்னாஸ் மனிதர்களுடன், மனிதர்களுடன். இன்சாண்ட பன்மை தான் நாஸ். இன்சானண்டா அதோட ஒருமை, நாஸ்ங்கிறது பன்மை. அப்ப மனிதர்களுடன் நாங்கள் சகோதரத்துவத்துடன் நடந்து கொள்கின்றோம் அல்லது சகோதரத்துவம் கொள்கின்றோம். வனஹ்தரிமு இஹ்தரமேண்டா மதித்தான், ரெண்டு அர்த்தம் இருக்கு. இஹ்தரம மதிக்கிறதுக்கு சொல்றேன், கண்ணியப்படுத்துறதுக்கும் சொல்றேன். அப்ப இவ்விடத்துல மதித்தான். இஹ்தரமேண்டா மதித்தான். யஹ்தரிமு முலாரி வந்துட்டு யஹ்தரிமு, யஹ்தரிமுண்டா மதிக்கின்றான் அதோட முலாரி. அப்ப நஹ்தரிமு என்றா நாங்கள் மேலும் மதிக்கின்றோம். நாஸ் நாசத்தை திருப்பி வா வருது. அப்ப நாங்கள் சகோதரத்துவத்துடன் மனிதர்களுடன் நடந்து கொள்கின்றோம், மேலும் மனிதர்களை மதிக்கின்றோம். இந்த வா வாரது இடத்துல இந்த நாசத்தான் குறிக்குது. அந்த மேலும் மனிதர்களை மதிக்கின்றோம் என்ற அர்த்தத்துல வரும். ஏதாவது டவுட் இருக்குதா? சொல்லுகள் ஏதாவது விளங்க இருக்கா? அப்ப இதோட நம்மளோட இதை முடிச்சுக்குவோம். அடுத்தது படிச்சு தரலாம். உங்களுக்கு விளங்குதா? என்ற ஆட்கள் வாரங்கிறது சரியான குறையத்தான் இருக்குது. படிச்சு தர எல்லாம் எப்படி ஏரியா உங்களுக்கு செட்டிஸ் இதா இல்ல? இதுல எப்படி வீடியோவா?